சொல்றேன், நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். இப்போ பாருங்க, கொஸ்டின் என்னது? 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n ஈக்குவல் டு 55 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் ஏ பி சி டி இது உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடியது. 9 10 15 20 இது உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய டேட்டா. இப்போ இதை வச்சு நான் என்ன யோசிக்க போறேன் அப்படின்னா, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எண்ணின் மதிப்பா, அதை முதல்ல பார்க்கணும். எண்ணின் மதிப்பு கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இருக்காங்க அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைரக்டா எங்க வந்துடணும், இந்த 55 இருக்கா, எனக்கு இந்த ஃபார்முலாலாம் என் மைண்ட்ல இருக்கணும், ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். பார்த்த உடனே இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 55 × 2 ரெண்டே ஸ்டெப் தான் பண்ணுவேன், 110. சரிங்களா? ஒரு ஸ்டெப் ஈஸி பாருங்க, ஒரு ஸ்டெப் முடிஞ்சதா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்து என்ன கேட்டாங்கன்னா, அங்க ஆப்போசிட்ல இருக்கும் பாத்தீங்களா ஆன்சர், அதை 2ஆல பெருக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. பெருக்கிட்டு இங்க வந்து பாருங்க, n மதிப்பு தானே, அப்ப இதுல ஏதோ ஒண்ணு தானே n, அப்ப இது கூட n + 1 பெருக்குனா ஆன்சர். ஒரே ஸ்டெப் தான், 2ஆல பெருக்குங்க. இது கூட என்னை கேட்டா வேணான்னு சொல்லுவேன். நான் மைண்ட்ல என்ன பண்ணுவேன்னா, 55 110 மைண்ட்ல வச்சுக்கணும், பெருக்கி கூட எழுத வேணாம். அப்ப 110 எந்த நம்பரை அதோட அடுத்த நம்பர் 9க்கு அடுத்து 10, 10க்கு அப்புறம் 11, 15க்கு அப்புறம் 16, 20க்கு அப்புறம் 21 எந்த நம்பரை அடுத்த நம்பரோட பெருக்கும் போது இந்த 2ஆல பெருக்கின ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். 10 × 11 பெருக்கினா 110 வருதா? அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? இதுதான் ஷார்ட்கட். இப்படிதான் ஷார்ட்கட்டை படிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். ஏன் நான் இவ்வளவு தூரம் டைம் வேஸ்ட் பண்ணி இல்லை, உங்களை புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா, சில பேர் வந்து ஷார்ட்கட்டோட மீனிங் தெரியாம படிக்கிறீங்க. ஷார்ட்கட்னா என்ன அப்படிங்கிறதோட மீனிங்கே தெரியாம சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏதோ 2 பெருக்க சொல்றாங்களா, இதான் ஷார்ட்கட். இந்த அந்த கொஸ்டினை பார்த்த உடனே 2ஆல பெருக்க சொல்றாங்க. அப்ப இது என்ன கொஸ்டின், ஏன் இதை 2ஆல பெருக்கிறோம், எதுவுமே தெரியாம என்ன பண்ணிடுவோம், 2ஆல பெருக்க ஒரு ஷார்ட்கட், 3ஆல பெருக்க ஒரு ஷார்ட்கட், 4ஆல வகுத்துக்கோ அடுத்த ஷார்ட்கட், அப்படி போகவே கூடாது. கான்செப்ட். இப்போ இந்த கொஸ்டினுக்கு இது ஃபார்முலா, இது முதல்ல புரியணும். இந்த ஃபார்முலால கீழே 2 இருக்கு, இது மேலே வரும்போது 2ஆல பெருக்குவோம். இந்த ஃபார்முலா ஆப்போசிட்ல என்ன இருக்கு, n + 1 இருக்கு. அப்போ ஒரு நம்பரும் அதுக்கு அடுத்த நம்பரும் வரும் ஆன்சர். இப்போ இது நல்லா செட் ஆயிருச்சுன்னா, இப்போ நீங்க வந்து யோசிக்கவே வேணாம், ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களா, இதை 2ஆல பெருக்கணும். ஏன் பெருக்கணும் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ 110 4 ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆப்ஷனை அடுத்த நம்பரோட பெருக்கும் போது நமக்கு இந்த 2ஆல பெருக்கிற நம்பர் வருது, 10 11 கூட பெருக்கினா 110 வருதா? முடிஞ்சது, அவ்வளவுதான் ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? ஓகே.